இந்த மெத்தட் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேல் ஒரு கொசு கூட வீட்ல இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியா இயற்கையான முறையில எப்படி கொசு வராம தடுக்கலாம்னு பார்க்கலாம். இது வீட்ல கிடைக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சு இதெல்லாம் செய்யலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இதுல ஆட் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த புகை போகும்போது வீட்டுல ஒரு நல்ல நறுமணமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கொசு ஒண்ணு கூட வராது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா, காட்டன் துணியா எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணி வேணும். எந்த ஒரு காட்டன் துணியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம வேஸ்டா ஏதாவது போட்ட துணி அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஒயிட் கலர் துணி இருந்தாலும் பரவாயில்ல. காட்டன் துணியா மெயினா இருக்கணும். அது கூட கொஞ்சமா பூண்டோட தோல் எடுத்துக்கலாம். வேஸ்டா நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த தோலை இனிமேல் வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸா இருக்கும். அந்த பூண்டு தோல் கூட ஒரு 2-3 கிராம்பு எடுத்துக்கலாம். கிராம்பு சேர்த்து பாருங்க. கிராம்பு, இந்த பூண்டு தோல், அது கூட அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கு போடுற பிரிஞ்சி இலை ஒரு 2-3 இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நம்ம கட்டி கற்பூரம் சேர்த்துக்கலாம். மெயினா இதெல்லாம் கட்டி கற்பூரம் தான் சேர்க்கணும். மெழுகு கற்பூரம் கூட இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். கட்டி கற்பூரம் சேர்த்தீங்கன்னா இந்த வாசனை பூச்சி கொசு இதெல்லாம் வராம நல்லாவே தடுக்கும். அது கூட கொஞ்சமா சாம்பிராணி எடுத்துக்கலாம். இந்த சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா ஓமம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஓமம், அதாவது முறுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஓமம் இதுல கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகை சம்பந்தப்பட்டதுதான். இத நீங்க நைட்ல வச்சு பாருங்க, கொசு வரவே வராது. இப்ப இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமா அப்படியே சுத்திக்கிட்டே வந்துடலாம். நீங்க இது நான் கொஞ்சமா தான் துணி எடுத்து, நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படியே வட்டமா கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி காட்டன் துணி கொஞ்சமா நூல் மாதிரி எடுத்து நல்லா கட்டிக்கோங்க. இத கட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, அடுத்தது இதுதான் மெயினான முக்கியமான விஷயம். இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, வேப்ப இலை இருக்கு இல்லையா, அந்த வேப்ப இலை கூட நம்ம காய வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு நான் விளக்கு எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு யூஸ் பண்ணனா, சுத்தி போறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது அது கூட என்ன பண்ணலாம்னா, வேப்ப எண்ணெய். இது மெயினா வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய் இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற பொருள் இது எல்லாம் வச்சு, இது எல்லாமே ஈஸியா உடம்புக்கும் அதுவும் நல்ல இதுதான். கண்ட கெமிக்கல் வாங்கி அதனுடைய புகையெல்லாம் நம்ம புகந்து பார்க்கும்போது ஆஸ்துமாவால இருக்கிறவங்களாம் அந்த புகை ரொம்பவே பாதிப்படையும். ரொம்ப இருமல் கொடுக்கும், உடம்பும் பாதிப்படையும். இப்போ இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு 6 மணி இல்லைன்னா ஒரு 6:30 7 மணி அந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம்னா, நல்லா தீப்பெட்டி எடுத்து நல்லா பத்த வச்சிடுங்க. பத்த வச்சுட்டு கொஞ்ச நேரம் எரிய விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா எரிய விடுங்க. அது எல்லாம் நல்லா புடிச்சிட்டு பிறகு என்ன பண்றீங்கன்னா, ஒரு அட்டை ஏதாவது வச்சு இப்ப பிடிச்சது அமுச்சு விட்டுருங்க. அமுச்சு விட்டா அடுத்தது அதுல புகையா வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா எரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு 1/4 எரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் அமுச்சு விடுங்க. இந்த புகை எல்லாம் இது முடிகிற வரைக்குமே நல்லா ஊதுவத்தி மாதிரி புகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புகை நீங்க எங்கெங்க இதெல்லாம் எங்கெங்க வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பெட்ரூம்ல வைங்க. அதுக்கப்புறம் ஹால்ல, கிச்சன்ல, பாத்ரூமுக்கு வெளியே எல்லாமே புகையா நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வச்சுட்டு பாருங்க. நம்ம அதுக்கப்புறம் படுக்க போகும்போது இந்த புகையோட வாசனை நம்மளுக்கும் ஒரு நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்க வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கொசு வரவே வராது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.